சர்க்கரை, பால், பீட்ரூட் 3 சேர்ந்து கிளறி எடுத்தீங்கன்னா சூப்பரான இந்த அல்வா ரெடி ஆயிரும். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நான் இன்னைக்கு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து துருவி வச்சிருக்கேன். நீங்க இன்னும் சின்ன ஓட்டை இருக்கிறதுல துருவிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு அடிகனமான கடாய் அல்லது நான்ஸ்டிக் பேன் எடுத்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதே கப்ல 2 கப் அளவுக்கு துருவின பீட்ரூட், அதே கப்ல 4 கப் பால் ஊத்த போறாங்க. இது கிட்டத்தட்ட 1 லிட்டர் பால். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. ஆனா இது கரெக்டா இருந்தது இனிப்பு கம்மியா வேணும்னா மட்டும் 3/4 கப் சேர்த்துக்கோங்க. சோ இது ஃபுல்லா பால்லயே வெந்து வரணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு பால் ஊத்துறோம். எப்பவுமே காய்ச்சின பால் ஊத்திக்கோங்க. ஏன்னா பால் ஊத்துனதுக்கு அப்புறம் கெட்டு போயிருச்சுன்னா சர்க்கரை பீட்ரூட் எல்லாமே வேஸ்டா போயிடும். காய்ச்சின பால் ஆறி இருந்தாலும் சூடா இருந்தாலும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப பால் ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பொங்கி வந்துடும். அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு அப்பப்ப கலந்து விட்டுட்டு நீங்க இன்னொரு சைடு உங்க வேலையை பாத்திரலாம். இது கொஞ்சம் வத்தி வர்றதுக்கு டைம் எடுக்கும் தாங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாவே ஹை ஃபிளேம்லயும் வைக்க முடியாது. மீடியம் ஃபிளேம்ல மாத்தி மாத்தி வைக்கும் போது பால் வத்தி வர்றதுக்கு லேட் ஆகும். நான் இதை அடுப்புல வச்சுட்டு இன்னொரு சைடு நைட்டுக்கு உப்புமாவும் அடுத்த நாளைக்கு தேவையான காய்கறியும் வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியா வர வரைக்குமே நம்ம மீடியம் ஃபிளேம்ல தான் வச்சிருந்தேன். இப்ப கொஞ்சம் சிம் பண்ணிட்டேன். சிம்ல ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரெடி ஆயிரும். இதே பீட்ரூட் போடாம பால் மட்டுமே வத்த வச்சு பால் அல்வா பண்ணலாம். அதுக்கு சர்க்கரை இவ்வளவு தேவை இருக்காது. இதே பீட்ரூட்டுக்கு பதிலா நீங்க கேரட்டும் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 2 ஸ்பூன் நெய்ல முந்திரி, பாதாம், திராட்சை உங்ககிட்ட என்ன இருக்கோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அது சேர்த்து வறுத்து உள்ள சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பா சேர்க்க முடியாது. ஏன்னா பாலோட அதெல்லாம் சேர்க்கும் போது சம்டைம்ஸ் பால் திரிஞ்சிரும். இதே பால் இல்லாமையும் பீட்ரூட் அல்வா செய்யலாம். அதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி செய்யற இடத்துல வேணும்னா நீங்க கரும்பு சக்கரை இல்ல ஆட்டு சக்கரை, வெல்லம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது ஆறினாலும் சாஃப்டாவே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க இது ஹெல்த்தி ஃபுட் இல்ல அப்படின்ட்டு. ஒரே ஒரு கிளாரிபிகேஷனுங்க, இது ஃபுட்டே கிடையாது. இது டெசர்ட். நம்ம எப்படி கொஞ்சமா தான் சாப்பிட போறோம். எந்த ஸ்வீட் பண்ணாலும் அந்த ஸ்வீட்டுக்கு தகுந்த சக்கரை போட்டாதாங்க அந்த ஸ்வீட் நல்லா இருக்கும்.